அம்மாடி லல்லி, எப்படி இருக்க? அம்மா நான் இங்கே நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா கண்ணு. இப்போ உங்களுக்கு தலை தீபாவளி வருதுல்ல, சரி அதுக்கு தான் உன்னையும் மாப்பிளையும் வந்து கூப்பிடலான்ட்டு முன்னாடியே உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு தான் கண்ணு பண்ணேன். ஏம்மா நீ தனியாக இருந்து கஷ்டப்படுற? நீ வந்து சொல்லணும்னு நான் நினச்சேனா? நான் வந்துடுறேன் விடுமா. அப்படிலாம் இல்லை கண்ணு, முறைன்னு ஒன்று இருக்குது. நான் வீட்டுக்கு வந்தே உன்னை கூப்பிட்றேன். மாப்பிள்ளை என்ன கண்ணு பண்ணுறாரு? அவரா? இருமா பார்க்குறேன். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி தான். ஏ சாராயத்தை ஊத்து, ஏ ஊத்து. நான் லல்லி வண்டியா போய் சூடா 2 ஆபாயில் போட்டா போ. இவர் ஒருத்தர். மா அவர்கிட்ட நானே சொல்லிடுறேன். அவர் குளிச்சிட்டு இருக்காருமா பாத்ரூமில். கண்ணு மாப்பிள்ளை ஏதோ பேசுகிற சத்தம் கேட்டுச்சே. இல்லைம்மா டிவி சத்தம், அது சத்தமாக வச்சுட்டு குளிக்க போயிட்டாரு. நான் சொல்லிக்கிறேம்மா. கண்ணுங்க எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல, நல்லா இருக்க தானே? மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? மா எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாருமா, எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா. நீ கவலைப்படாத சரியா? நீ உன் உடம்ப பார்த்துக்க. சரிம்மா நான் வச்சிட்றேன். சரி கண்ணு நான் வச்சிட்றேன். நான் வரும்போது மறுபடியும் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் சரியா? சரிம்மா. குடிகாரனுக்கு தான் எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சால் எங்கள் அம்மா உசுரே விட்டுருவாங்க. எப்படி தான் இவரை வச்சு நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல.